மகாலய அமாவாசை அப்படின்னாவே இன்றைக்கி வந்துட்டு பெரியவங்களுக்கு படைக்கிறது தாங்க ரொம்ப சிறப்பு. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நானும் இன்றைக்கி வந்துட்டு எங்கள் மாமனார் மாமியாருக்காக படைக்கலைங்க, இலை போட்டெல்லாம் படைக்கலை. எச்சிப்படாமல் எல்லாமே செஞ்சு காக்காய்க்கு வச்சுட்டு அவங்க படத்துக்கு முன்னாடி ஒரு விளக்க பற்ற வச்சு சாமி கும்பிட்டு இதை வந்து இப்படி நல்லா சிம்பிளாகவே முடிச்சுக்கிட்டேங்க. ஏன்னா நீங்கள் கூட நினைக்கலாம், என்ன என்ன இவங்க எப்போ பார்த்தாலும் இப்படி வீட்டில் இலை போட்டு படைக்க மாட்டாங்களா, சிம்பிளாகவே இப்படி முடிச்சிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லைங்க, மாமியார் இறந்து ஒரு வருஷம் இப்போ தான் போன மாதம் தான் கம்ப்ளீட் ஆச்சு. அதனால் வந்து அடுத்த வருஷம் தான் எதாக இருந்தாலும் செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுனால நாங்கள் செய்யலைங்க. அதனால் இந்த மாதிரி சிம்பிளாக அதை ஏன் விடுவானே, அப்புறம் வருஷம் வருஷம் மாமியாருக்குள்ளே படைச்சி கும்பிட்டு பழக்கம், அந்த இதை நம்ம விடுவானே அப்படின்றதுக்காக நாங்கள் இப்படி சிம்பிளாக செஞ்சுட்டோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி புரட்டாசி அமாவாசை குலதெய்வ கோயிலையும் பூஜைங்க. நம்மளை வந்து இன்றைக்கி பொங்கல் வச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பொங்கல் வைக்கிறதுக்கான பொருள் எல்லாமே கோயிலே கொடுத்துருவாங்க. நம்ம போய் சும்மா பொங்கல் வச்சு கொடுத்துட்டு சாமி கும்பிட்டு வரதான். அப்படி நாங்களும் போய் நானும் கோவில் வச்சு 3 பேருமே போயிட்டு பொங்கல்லாம் வச்சுட்டு அவங்க தான் வெல்லம் இதெல்லாம் நுணுக்கியும் கொடுத்தாங்க. பொங்கல்லாம் வச்சுட்டாங்க. ஒரு சிலர் எல்லாம் வெளியூர்காரங்கள்லாம் வர வேண்டியிருந்தது. வந்ததும் பதிக்கு போய், பதியும் இங்கேருந்து நம்ம வீட்டிலேருந்து தூரலாம் இல்லைங்க, பக்கம் தான். கோயில் வீடு நம்மளுக்கு பக்கம் தான். பதிக்கு போய் எல்லாம் அவங்களாம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வந்தாங்க. பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு இங்கேயும் வந்து நம்ம கோயில் வந்து மேச்சேரி பத்ராளி அம்மன், இங்கேயும் பூஜை வந்து இப்படி சிறப்பாக இப்படி முடிஞ்சுதுங்க. இந்த புரட்டாசி மகாலய அமாவாசை எங்களுக்கு இப்படி தாங்க போச்சு. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.